வணக்கம். திருப்பூர் எஸ்டி கார்ஸ்லேருந்து நான் உங்கள் செந்தில் பேசுகிறேன். இன்றைக்கி நம்மக்கிட்ட என்ன வண்டி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லோ மாடலில் ஒரு இன்னோவாங்க. நல்ல கண்டிஷனில் தான் வந்திருக்கு. திருப்பூர் லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டிங்க. வண்டி வந்து பார்த்திங்கன்னா 2007 மாடலுங்க. வண்டி பாடி லைன் பாருங்கள், ரொம்ப க்ளீன் கண்டிஷனில் இருக்கும். சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் இருந்தாலும் வண்டி ஒரு அடிவாடு ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத ஒரிஜினல் கண்டிஷனில் தான் இன்றைக்கி நம்மக்கிட்ட சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க. இந்த வண்டியோட ஓவரால் டீட்டெயில் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துடலாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மக்களே. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் ஒரு 8 சீட்டர் எதிர்பார்க்குற ஒரு கஸ்டமருக்கு ஒரு நல்ல வண்டி தான் இன்றைக்கி நம்மகிட்ட சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க. மிஸ் பண்ணாமல் பாருங்கள் மக்களே. ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம இப்போ கிளியராக பார்த்துடலாங்க. வாங்க மக்களே, இப்போ இன்டீரியர்லேருந்து ஆரம்பிக்கலாங்க. இன்டீரியர் பார்த்தீங்கன்னா ஒரு நீட் கண்டிஷனில் தான் இருக்குங்க இந்த வண்டியில். இந்த வண்டி ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்கிறனால பார்த்தீங்கன்னா ஏர் பேக் வந்துருங்க, ஏபிஎஸ் வந்துருங்க, ஏசி எல்லாமே நல்லா ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. பாருங்கள் மக்களே. பார்த்தீங்கன்னா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 8 சீட்டுருங்க. செகண்ட் சீட் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆள், பின்னாடி சீட்டில் 3 ஆள் உட்காந்துக்கலாங்க. இந்த சென்டர் சீட்டை ஃபோல்ட் பண்ணி ஏறுற மாதிரி தான் வருங்க. பாருங்க மக்களே, ஈஸியாக ஏறி இறங்குறதுக்கான சௌரியமுள்ள ஒரு வண்டி தான். இப்போ டிக்கி ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அளவான ஸ்பேஸ் வந்துருங்க. பார்த்தீங்கன்னா 8 சீட்டர் அப்படிங்கிறதுனால 8 பேர் தாராளமாக போய் வந்துக்கலாங்க. இது ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்கிறனால உங்களுக்கு ரூஃப் ஏசி வந்துருங்க. இந்த ரூஃப் ஏசி இல்லாத இன்னோவா நம்ம ஓட்டவே முடியாதுங்க. ஏன்னா பின்னாடி இருக்கிறவங்களுக்கு காற்றோட்டமே இருக்காது. அதனால் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஏசி நல்லா ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குதுங்க. எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. பின்னாடி வரைக்கும் ஃபுல்லாக உங்களுக்கு ஏசி கவர் ஆயிருங்க இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு. இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு இன்டீரியரில் பெருசாக வேலை இல்லை மக்களே. வண்டி எடுத்திங்கன்னா ஒரு இன்டீரியர் க்ளீன் மட்டும் பண்ணுற மாதிரி இருக்கும். செட்டு, டிவி எல்லாமே வந்துருங்க. இதுதான் மக்களே பேக் ஏசிக்கான ஆப்ரேட்டிங் பண்ணுற இடங்க. ஓவரால் டயர் கண்டிஷன் பார்த்துடலாங்க மக்களே. எல்லா டயருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஆஃப் கண்டிஷனுக்கும் கம்மியாக தான் இருக்குங்க. இப்போ நீங்கள் இந்த வண்டி எடுத்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு 10,000 கிலோமீட்டர் டு 5,000 கிலோமீட்டரில் நீங்கள் டயர் மாற்றுற கண்டிஷன் வரும். அதை நோட் பண்ணிக்கோங்க மக்களே. இப்போ இந்த வண்டி ஓவரால் ஓடி இருக்கிற கிலோமீட்டர் எவ்வளோன்னு செக் பண்ணிடலாங்க மக்களே. 2,85,888 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க மக்களே. என்ஜின் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க. என்ஜின் சவுண்ட் எப்படி இருக்குன்னு இப்போ கேட்டுடலாங்க. என்ஜின் சவுண்ட் கேளுங்க மக்களே, ரொம்ப கிளியராக இருக்கும். இப்போ என்ஜின் ரூம் பார்த்துடலாங்க மக்களே. வண்டி பார்த்தீங்கன்னா பெருசாக அடிவாடு ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வண்டிங்க. சின்ன சின்ன ரஸ்ட் இருக்கும். மிச்சபடி வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஒரு நல்ல கண்டிஷனில் தான் இன்றைக்கி நம்மகிட்ட சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க. வண்டி எடுத்திங்கன்னா ஒரு ஆயில் சர்வீஸ் மட்டும் பண்ணிக்கிற மாதிரி வருங்க. வாங்க மக்களே, இப்போ இந்த வண்டியோட ஓவரால் டீட்டெயில்ஸ் பார்த்துடலாங்க. 2007 மாடல், செகண்ட் ஓனர், திருப்பூர் நம்பருங்க. வண்டியை பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல வண்டிங்க. 8 சீட்டரு லோ பட்ஜெட்டில் எதிர்பார்க்குற கஸ்டமர்ஸ்க்கு ஒரு நல்ல வண்டிங்க. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா FC 27 8வது மாதம் வரை கரண்ட்டில் இருக்குங்க. டயர் கண்டிஷனில் ஆஃப் கண்டிஷனுக்கு கீழே தான் இருக்குங்க. மிச்சபடி வண்டி ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க. பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஏபிஎஸ், ஏர் பேக்கு எல்லாமே வந்துருங்க. ரூஃப் ஏசி வந்துருங்க. கடைசி சீட் வரைக்கும் ஏசி வந்துருங்க. மேலும் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பாடி லைனும் பெருசாக தப்பு சொல்ல முடியாதுங்க. சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் இருந்தாலும் ஒரு நல்ல கண்டிஷனில் தான் இன்றைக்கி வந்திருக்குங்க நம்மகிட்ட சேல்ஸ்க்கு. என்ஜின் கண்டிஷன், இன்டீரியர், ஏசி எல்லாமே பார்த்துருப்பீங்க. எல்லாமே ரொம்ப ஒரு நீட்டான கண்டிஷனில் தான் இருக்குதுங்க. இந்த வண்டிக்கு கஸ்டமர் கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6 லட்ச ரூபா கேட்குறாருங்க. நேரில் வந்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நல்ல ப்ரைஸ்க்கு பேசிக்கலாங்க. டைரக்ட் பார்ட்டிகிட்ட தான் இருக்குதுங்க. என்னங்கிறது டைரெக்டாக பார்ட்டிகிட்டே பேசி எடுத்துக்கலாங்க. மேலும் இந்த மாதிரி குவாலிட்டியான மற்றும் லோ பட்ஜெட் வண்டிகளோட வீடியோ ரெகுலர் அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.